தனியார் ஒப்பந்த நிறுவனத்திடம் லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கட்டுமான பணிகளை டெண்டர் எடுக்கும் தனியார் நிறுவனங்கள் மூலம் அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்கப்படுவதாக புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் உள்ளிட்ட சில அதிகாரிகள் தொலைபேசி உரையாடல்களை கடந்த சில தினங்களாக சிபிஐ அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். காரைக்காலில் உள்ள ஒரு விடுதியின் அறையில் லஞ்ச பணம் கைமாறிய போது தீனதயாளன், காரைக்கால் செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் மற்றும் மன்னார்குடியைச் சேர்ந்த ஒப்பந்ததாரர் இளமுருகு ஆகியோரை சிபிஐ அதிகாரிகள் சுற்றி வளைத்தனர். பின்னர் அவர்கள் 3 பேரிடம் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே இவர்களது வீடுகள் மற்றும் புதுச்சேரியில் உள்ள தலைமை பொறியாளர் அலுவலகம் ஆகிய இடங்களில் தீவிர சோதனை நடத்தியுள்ளனர். சிபிஐ அதிகாரிகள் நடத்திய இந்த சோதனையில் 2 பைகளில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. விசாரணையில் லஞ்சம் பெற்றது உறுதியானதை தொடர்ந்து தீனதயாளன் உட்பட 3 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு காரைக்கால் நீதிமன்ற நீதிபதி லிசி முன் ஆஜர்படுத்தப்பட்டனர். மூவரையும் வரும் 26ஆம் தேதி வரை காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் அவர்கள் காரைக்கால் கிளை சிறையில் அடைக்கப்பட்டனர்.